சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல அறம் செய் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பாலு எஸ் வைத்தியநாதன் இயக்கி நடிச்சிருக்காரு. அஞ்சனா கீர்த்தி, லுல்லு சபா ஜீவா மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மருத்துவக் கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய நாயகன் பாலு எஸ் வைத்தியநாதன் இவரு தான் படிக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியை தனியாருக்கு ஒப்படைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சக மாணவர்களுடன் சேர்ந்து போராட்டம் நடத்துறாரு. இதனால பல எதிர்ப்புகளை சந்திக்கிறாரு நாயகன். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நாயகி அஞ்சனா கீர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அறம் செய் அப்படிங்கிற ஒரு அரசியல் அமைப்பின் மூலமா நாட்டுல பல அரசியல் சீரமைப்புகளை செஞ்சுட்டு வராங்க, அரசியல் ரீதியா மாற்றங்களை செஞ்சுட்டு வராங்க. இதனால இவங்க தனிப்பட்ட முறையில பல எதிர்ப்புகளையும் பல இழப்புகளையும் சந்திக்கிறாங்க. ஆனாலும் இவங்க எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியில கொள்கை மொழியில உறுதியா இருக்கிறாங்க. இறுதியா இவங்களுடைய போராட்டத்துல இவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது இந்த படத்தினுடைய நாயகன் பாலு எஸ் வைத்தியநாதன் கதை, வசனம், திரைக்கதை எழுதி இயக்கி ஒளிப்பதிவு செய்திருப்பதோடு இந்த படத்தினுடைய நாயகனாகவும் நடிச்சிருக்காரு பாலு எஸ் வைத்தியநாதன். அதாவது சமூக பிரச்சனையை பேசுறதுக்கு பதிலா இந்த சமூகமே பிரச்சனைகள் தான் இருக்கு அப்படிங்கிற ரீதியில பல விஷயங்களை இந்த படம் முழுக்க பல மணி நேரம் பேசியிருக்காரு. அதாவது குறிப்பா இந்த சக மாணவர்களுடன் சேர்ந்து அகிம்சை வழியில போராட்டம் நடத்துற அந்த காட்சியில தன்னுடைய முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல தன்னுடைய காதலி மேகலையாவுடன் சேர்ந்து டூயட் பாடுற காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கிற வகையில நடிச்சிருக்காரு. அதே போல இந்த படத்தினுடைய நாயகி அஞ்சனா கீர்த்தி நிமிர்ந்த நல்லடை, நேர்கொண்ட பார்வை, இந்த பாரதியாருடைய கவிதைக்கு பிரதிபலிக்கிற கதாபாத்திரத்துல கச்சிதமா நடிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல செயற்கைத்தனமா தெரிந்தாலும் இவங்களுடைய கதாபாத்திரம் தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க நாயகி அஞ்சனா கீர்த்தி. அதே போல நாயகனுடைய காதலியா நடிச்சிருக்கக்கூடிய மேகலையா வெறும் டான்ஸ் மட்டும் தான் ஆடுறாங்க, மற்றபடி எந்த யூஸ் இல்லை அவங்களால இந்த படத்துல. அதே போல காமெடி நடிகரா நடித்து எடுபடாமல் போன லொல்லு சபா ஜீவா இந்த படத்துல குணச்சித்திர வேடம் படித்து எடுபடாம போயிருக்காரு. மற்ற நடிகைகள் அதே போல பைல்வான் ரங்கநாதன், ஜாக்குவார் தங்கம் இவங்கெல்லாம் மூச்சு இறைக்க பேசிட்டே இருக்காங்க, நடிக்கிற மாதிரியே தெரியல, பல மணி நேரம் பேசிட்டே இருக்காங்க. அது நமக்கு எரிச்சல கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த படத்தினுடைய இசை, அதாவது ஸ்ரீகாந்த் தேவாவுடைய பாடல்கள் எல்லாமே கேட்கிற மாதிரி இருக்கு. பின்னணி இசை வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல கவனிக்கிற மாதிரி இருந்தாலும் பல இடங்கள்ல சுமாரா தான் இருந்துச்சு. இந்த படத்தை எழுதி இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய பாலு எஸ் வைத்தியநாதன், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இருக்கு இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு இந்த படத்துல அவர் பேசிய சமூக பிரச்சனைகள் எல்லாமே கவனிக்கத்தக்கதா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்தினுடைய காட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கு. அது நமக்கு பார்க்கிற பார்வையாளர்களை எரிச்சல் அடைய வைக்குது. குறிப்பா நீட் தேர்வினால பாதிக்கப்பட்ட அனிதாவினுடைய தற்கொலை, அதை பற்றி பல படங்கள் பேசினாலும் இந்த படத்துல அனிதாவையே பேச வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாராட்டும்படியா இருந்தாலும் படத்தினுடைய நீளம் 3 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. குறிப்பா அது நம்மள எரிச்சல் அடைய வைக்குது. அறம் செய் இந்த படம் ரசிகர்களை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தினுடைய லென்த்தை குறைச்சிருக்கலாம். அதே போல இன்னும் கொஞ்சம் குறைச்சி கமர்ஷியலா எடுத்திருந்தா அந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/2. அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.